வடிவேல் வந்து படத்துக்கு தாமதம் வருவதாகவும் ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறதாகவும் தகவல் போயிட்டுருக்கு சார். உண்மையா சார்? எந்த ஒரு கலைஞனுக்கும் ஒரு கர்வம் இருக்குங்க. இப்போ மைக்கேல் ஆஞ்சலோ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. உலக புகழ்பெற்ற ஓவியர். அவர் தான் அந்த சென்ட் பீட்டர்ஸ் ஆலயம் போப்பு இருக்காரு, அந்த சர்ச்சில் அந்த கூரையில் வரைஞ்ச ஓவியங்கள் உலக புகழ்பெற்ற ஓவியங்கள். கிரியேஷன் ஆஃப் மேன் இதெல்லாம் உலக புகழ்பெற்ற ஓவியர். மைக்கேல் ஆஞ்சலோ ரோம் அப்படின்னு தான் பேர். அந்த பீரூட் அந்த குதிரையெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு ஒரு ரோமுக்கு போனால் அதை பார்க்கறதுக்கு தான் போவாங்க. அதை வந்து காசு போட்டோம்னா நம்ம நினச்சா நடக்குங்கிறது ரோமனுடைய நடுமத்தியில் இருக்கும். அதையெல்லாம் உருவாக்கணும் வருவார். மைக்கேல் ஆஞ்சலோஸ் ரோம்னு பேர். ஜீசஸ் கிரைஸ்டனுடைய கடைசி இது விருந்து, லாஸ்ட் சப்பர், அதெல்லாம் அவர் வரைஞ்சது. இல்லை அது இல்லை, டான்சி. இது இவர் மைக்கேல் ஆஞ்சலோ இல்லை. மைக்கேல் ஆஞ்சலோ வந்து மோனாலிசா. அந்த பெயிண்டிங்லாம் அவர் வரைஞ்சது. அவர்கிட்ட வந்து ஒரு தடவை இது பண்ணும்போது படம் சரியா இல்லைங்கிற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. அன்றைக்கி அது மனசு உடைஞ்சி போய் ஒரு பாரில் போய் உட்கார்றாரு. உட்காந்தோடனே ஏற்ற அப்படி இன்னொரு டேபிளில் ஒருத்தர் உட்காந்து ஏதோ பீரோ ஏதோ குடிக்கிறான். சரியா இல்லை அப்படிங்கன்னு அந்த பார் ஓனர்கிட்ட சொல்கிறான். உடனே அவர் வந்து டேஸ்ட் பண்ணுறாரு. நீ சொன்னது ரைட்டு, சரியா இல்லை அப்படின்னு சொல்லி நேராக போகிறாரு. அப்போல்லாம் பீப்பாயில் தான் லிக்கர்லாம். அந்த பீப்பாயை அடித்து உடைக்கிறார். மரத்தில் செஞ்ச பீப்பா கோடையில போட்டு உடைக்கிறாரு. அப்படியே பூரா கொட்டி போகுது. மைக்கேல் ஆஞ்சலோ கேட்குறாரு, ஏப்பா ஒரு டம்ளர் அது கொஞ்சம் சரி பண்ணு. என்னைக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கலையோ அதை நான் உருவாக்கினேன், அதை அழிச்சிருவேன். எனக்கு அதை பிடிக்கலன்னு அதை அழிஞ்சு போகணும் அப்படின்னா. அப்போ தான் இவருக்கு தெரியுது அந்த ஓவியம் நல்லா இல்லைன்னு சொன்னான். அது என்னத்துக்கு நான் வச்சிருக்கணும்? நேராக அங்கே போய் அந்த ஓவியத்தை அடித்து உடைச்சி கிழிச்சு போட்டுறேன். கலைஞனுடைய கர்வம் அது. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை இருந்தாருங்க, நாதஸ்வர வித்வான். அவர் நாதஸ்வரத்துக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா பான வெடிக்கைலாம் வைக்கக்கூடாது. என்ன ஜமீன்தாருக்கு தானே அவங்களெல்லாம் நீங்கள் நானுமா கூப்பிட முடியும். ஒரு அந்த காலத்திலே கச்சேரிக்கு ₹1,00,000 கேட்டோம். நம்மளாம் எங்கே போகிறோம்? அவர் வர்றாரு. அந்த இதே வைக்க ஒரு வெடிச்ச சத்தம் கடிச்சா மூட்டை கட்டி கிளம்பிடுவார். அப்புறம் இவங்களுக்குன்னு தனி மேடை போட்டு கொடுத்தோம். கல்யாணத்தை திருமண மேடை ஒரு பக்கம் இருக்குதுன்னா நாதஸ்வர வித்வானுக்கு தனி மேடை போட்டு கொடுத்து அங்கே வாசிக்க வைக்க. வெறும் அந்த இதை கெட்டி மேளம் வாசிக்கிறதுக்கு மாற்றம் வர மாட்டார். இதெல்லாம் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் தில்லானா மோகன் நம்மளை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த கர்வம் இருந்தது அவருக்கு. அதனால் ராஜரத்னம் பிள்ளை வர்றாருன்னா எந்திரிச்சு நிற்பார். அந்த கர்வம் இருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, வடிவேல் அவரை நம்பி அந்த படம் ஓடுது. அவருடைய ஜோக்குக்காக ஓடுது. அதனால ஒரு திமிரு பண்ணத்தான் செய்வார். வேற ஆளை வச்சுக்க. கவுண்டமணி எப்படி தாங்க இருந்தார். கவுண்டமணி செல்வாக்கு வடிவேலை விட 10 பக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு தடவை அவருடைய கால் ஷீட் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு கால் ஷீட் காலையில் கொடுத்து அந்த கால் ஷீட்டு கேன்சல் ஆகி போச்சு. உடனே பக்கத்தில் இருந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், இந்த 4 மணி நேரம் இருக்குது, யூஸ் பண்ணதான் பண்ணிக்காங்க. 4 மணி நேரத்துக்கு ரஜினி படம், ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரஜினிகிட்ட போய் சொல்கிறாங்க, கவுண்டமணி கால் ஷீட்டு 4 மணி நேரத்துக்கு இருக்குது, முக்கியமான கால் ஷீட்டு, நான் அப்புறம் நடிச்சுக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று அந்த 4 மணி நேரம் அவர் நடிக்கிட்டு ரஜினி காத்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்த அளவுக்கு கவுண்டமணி கால் ஷீட்டு. அதே தான் வடிவேலு. அவரை நம்பி படங்கள் ஓடுது. ப்ளஸ் பாயிண்ட் ஒரு இருக்கத்தான் செய்யும். ஏங்க ஒன்றுமில்லாத நானே உங்களையெல்லாம் காக்க வைக்கிறேன்னு அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா? கலைஞருடைய கர்வம், அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. படப்பிடிப்புக்கு சரியா வர்றதுனால அதனால பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசருக்கு நிறைய லாஸ் ஆகுது. அதெல்லாம் தாங்கிறதா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணி இல்லாட்டி நான் கேட்டுக்காகும். எம்ஆர் ராதாவை பற்றி அப்படி தான் கிளப்பி விட்டாங்க. யாருமே இப்போ புக் பண்ணல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் டைரக்டருக்கு அடங்க மாட்டார், லைட்டு மேலே வேகம் ரொம்ப பழிர் நடிச்சதுன்னா நடிக்க மாட்டேன்னு போடுவார், கண்ணாபிடான்னு திட்டுவார், முரட்டுத்தனமாக இருப்பாருலாம் அவரை பற்றி கிளப்பி விட்டார். அதனால தான் அவர் ரொம்ப காலம் அவர் வந்து சினிமாவில் யாரும் கூப்பிடல. ஏபி நாகராஜன் தான் தைரியமாக நல்ல எடுத்து சம்மந்தங்கிற படத்தில் ரத்தக்கண்ணீருக்கு அப்புறம் அவரை போட்டாங்க. அவர் கோஆப்ரேட் பண்ணி நடித்த மாதிரி எவனுமே நடிக்குது. அப்புறம் தான் அதுக்கப்புறம் பார்த்தா எம்ஆர் ராதா இல்லாமல் படமே கிடையாது. என்ன ஆகி போச்சு ஒரு காலத்தில்னாக்கா, ப்ரொடியூசர்கிட்ட யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, எதை பெருசாக எம்ஆர் ராதா இருக்காரா, டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்ட கேள்வி இருக்கார் அப்படின்னா சரிங்க, அந்த அளவுக்கு போயிட்டார்.
ஒரு சீசன்ல எம்ஆர் ராதா இல்லாமல் எம்ஜிஆர் படம் இல்லை, சிவாஜி படம் இல்லை. அதான் ஆனால் அதே சமயத்தில் அவரே சொல்லுவார், ஓ இந்த சீன் சரியா வராதியா பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. சில கதைகளை எடுக்கும்போது அவர் சொல்லுவார், வேண்டாம்ப்பா விஷப்பரீட்சை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஸ்ரீவள்ளி படத்தை எடுக்கும்போது அவர் நடிகர் திட்ட சொல்கிறார், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, பகுத்தறிவுவாதி எம்ஆர் ராதா, நீ ராம வேஷம் போடலாம், கிருஷ்ண வேஷம் போடலாம், அதெல்லாம் ஸ்மூத் சாமி ஒன்றும் பண்ணாது. முருக வேஷம் போடும்போது நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பத்தியாக இருக்கணும், உரதாக இருக்கணும். அப்படியே சார்? ஆமாம். ஓ, அந்த மாதிரி ரோலில் நடிக்கிறவங்களாம் அன்றைக்கெல்லாம் நான் நிஜமாக தொட மாட்டாங்க, காஃபி கீஃபெல்லாம் முடிக்க மாட்டாங்க, ஆபத்து. அதை போல சொல்லும்போது அதான் என்னங்க என்ன இப்படி நீங்கள் சொல்கிறீங்க என்பது, நான் முரட்டுக்கு ஆசை, நான் இதை பற்றி கவலைப்படாமல் போவேன், நீ பக்தியாக இருக்கிறவன், நீ ஜாக்கிரதையாக இருக்க. அதே தான் நடந்தது. ஸ்ரீவள்ளியில் படத்தில் நடிக்கும்போது, நடிகர் நடிக்கும்போது 2-3 தடவை உடம்பு சொன்ன படுத்தார். விரதம் இல்லாமல் போன போதெல்லாம் படுத்தார். பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சினிமா உலகில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள். வடிவேலு பற்றி யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. டயலாக் கொடுத்த உடனே அதை வாங்கிக்குவார், தனியாக போய் உட்காந்துருவாங்க. தனியாக போய் உட்காந்துட்டு இந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஒரு வாரம் செட்டுக்கு. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் வருது. இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டோம்னா போய் நிற்கிறேன், ஏதோ ஒரு ஓரமாக நிற்கிறேன், நடிக்கிறதுக்காக போகிறோம். சரி, நீங்களுமே ஒரு படம் நடிச்சிருக்கீங்க சார்? 4-5 படத்தில் நடிச்சிருக்கேன். அதில் தசாவதாரம் படத்தில் தான் நான் தடுமாறுது. என்னமா கூப்பிடுறாங்கன்னு நான் போயிட்டேன். கமல் ஃபோன் பண்ணார், போய் சேர்ந்துட்டு நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு வர வேண்டியிருக்குங்களான்னு. நான் அவ்வளோ சீன்ஸாக இருக்குது, நாம சீன்ஸ் நேராக இருக்குது அப்படின்ட்டு போய் உட்காந்து நான் கமல் கூட அது கதையே என்னன்னு எனக்கு ஓரளவு தெரியாது, என்னன்னு கூட கேட்கல. நான் கமல் சொன்னார் போயிட்டேன். ரவிக்குமார் மாத்திரம் வந்தார், என்னை இப்படி பார்த்தாரு அப்படி பார்த்தாரு. கமலை தூரத்துலேருந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தார். என்னத்துக்கு பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து கேமராவுக்கு ஓகேங்க அப்படின்னாரு. கமல் வந்தார், ஒரு இதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்சிருக்காரு, நீங்கள் விட்ருங்க அவர் பார்த்துக்குவாரு. அந்த சீனெல்லாம் கூட அவர் டாக்டரு அவரே எல்லாம் பார்த்துக்குவார், நீங்கள் விட்ருங்க அப்படின்ட்டு. அது ரவிக்குமார் லைக் பண்ணார், அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டார். நான் மறுநாள் போனேன். என்ன கேட்டீங்க அது சார் கமல். அப்போ தான் தெரியுது நான் கமலோட நடிக்கிறேன். ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு சீனு ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் போயிட்டேன். கமல் ஜெயபிரதா நிற்க உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடி என்ன கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன சாருங்க, அவங்கக்கிட்ட தான் டைலாக். கையை வெடன்னு ஆடுது எனக்கு. கமல் சர்தார் வேஷத்தை வர்றார், அந்த அவதார் சிங் வேஷத்தில். ஒரு பாடகர்களுக்கு பெண் குரல் இருக்கும், ஒரு பெண்மையான குரல் இருக்கும், அந்த குரலில் பேசுகிறார். அப்படியே அந்த என்னை நம்பி தான் இந்த என் பொண்டாட்டி இருக்கிறாங்கிறது உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு. எனக்கு வேத்து படியுது, உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிறார். நான் டயலாக் பேசும்போது ஒரு தப்பாச்சுன்னா ரீடேக் போகும். என்னடா ஆகிறது, ஐயோ இப்படி ஒரு கஷ்டத்தில் கொண்டு விட்டுட்டு என்னை ஏன் பார்த்தோம். அதுக்கு மேலே அந்தமா நடிக்குது. அந்த சீனு முடிஞ்ச போது நான் சொன்னேன், சார் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் தாங்க ஏன் அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி ஒரு அல்ப ஆள் இவ்வளோ உயிரை கொடுத்து நடிக்கிறீங்க, அந்த குரலை மாற்றி நடிக்கிறீங்க, எப்படி சார்? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அத்தனையும் நீங்கள் திருப்பி. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி அந்த இடத்த கரெக்ட் பண்ணி திருப்பி எடுத்தாலும் தைரியமாக இருக்கு. அப்புறம் தான் எனக்கு தைரியமாக வந்து. நான் ஒரு படத்தில் நடிக்கும் போது நான் நடிங்க செத்தது தசாவதாரம் படத்தில் அந்த செயல்கள் தான். அப்புறம் தான் அந்த டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருச்சு. எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சோ அந்த இடத்த மாற்ற திருப்பி அதை கரெக்ட் பண்ணிவிடு, ஒன்றும் நீ கவலைப்படாது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா கமல் சார் நடிப்பில் வெளியாக இருக்கிற படம் தான் தக் லைஃப். தக் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா கமல் நடித்தாலே அந்த படத்தில் முத்த காட்சிகள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வயசுலேயே அவர் முத்த காட்சிகள் நடிச்சிருக்காரு. முத்தம் கொடுக்கறது வயசு என்ன, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னைக்கு நீங்கள் எங்கெங்க இருக்கிறீங்க? உடலுறவு காட்சியெல்லாம் வந்துருச்சு, போய் முத்த காட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த காலத்தா சாமியாக இருக்கீங்க நீங்கள்? முத்த காட்சியெல்லாம் யாரும் சீரியஸாக பார்க்குறதே இல்லை. உடலுறவு காட்சி இருக்குதாங்கிறாங்க. அனிமல்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கல்ல, அதில் என்ன வச்சுருந்தாங்க? பாக்கி
சகலத்தையும் காட்டினாங்க. என்ன கெட்டு போச்சு இன்னைக்கு? அதெல்லாம் இது இப்பெல்லாம் முத்த காட்சி கித்த காட்சியில் பேசிட்டு அதெல்லாம் பழைய காலம். ஆதி காலத்தில் முதல்ல வந்த தமிழ் படங்கள்ல இந்திய படங்கள்ல முத்த காட்சிகள் இருந்தது. அப்படியே சார்? ஆமா. ஓ. அப்பெல்லாம் நடிச்சவங்க எல்லாம் வந்து பெண்கள் பூராமே ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன். பெல்லி மோரியாங்கிற ஒரு ஹீரோ. அவங்க 2 பேரும் ஒரு 20-25 முத்த காட்சிகள் இருக்கு ஒரு படத்தில் மாத்திரம். அவன் வீரரமணின்னு ஒரு தமிழ் படம். அதில் கதாநாயகி வந்து கதாநாயகனா அவங்களும் திருப்பி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் முத்த காட்சிகள் இருந்தது. 50கள் வரும்போது தான் சென்சார் பயங்கரமாக போய் முத்த காட்சிகளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கடுக்காலுக்கு மேலே தெரியக்கூடாது. அதான் கேட்பாங்க சென்சார் வேலைன்னா நாங்கள் பொண்ணோட உடம்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போ தெரியுதோ அந்த இடத்த கட் பண்ணணும், அந்த புத்தி இருந்தால் தான் நீ சென்சார் ஆக முடியும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே மறுபடியும் வந்து உலக பட விழாக்கள்லாம் வந்த பிறகு அதில் வர்ற காட்சிகள்லாம் பார்த்த பிறகு தான் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ இன்னைக்கு சென்சார் என்ன போச்சு. இன்னைக்கு யாரும் இதை பற்றி கேட்குறது இன்னைக்கு என்ன பெரிய விஷயம். முத்த காட்சியெல்லாம் யார் வச்சோம்? பசங்களாம் அதில் சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. இப்போ பசங்க யாரும் சினிமா போகிறது இல்லை. ஏங்க சீரியல்லே முத்த காட்சியெல்லாம் வந்துருச்சு, அப்புறம் எங்கே சினிமா? அது கமல்ஹாசன் நடிக்கும்போது ஸ்பெஷல் டே சார். அவர் முத்த காட்சிக்கு ஃபேமஸான ஒரு ஆள். அவர் ஆரம்பிச்சாருன்னு அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு புகழை கொடுத்துட்டு அந்த காலத்தில் அம்பிகாபதி படத்தில் பாலஜா இவர் தியாகராஜ பகதரும் தந்தாலட்சுமி முத்த காட்சியில் நடித்தாங்க. பொன்முடிங்கிற படத்தில் நரசிம்ம பாரதி மாதவி தேவி முத்த காட்சியில் நடித்தாங்க. இன்னும் முத்த காட்சி வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு மொத்தமே இவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இது ஒரு விளம்பரம் ஆகும். முத்த காட்சிகள் தடுக்கப்பட்ட இந்த காலத்தில் அது வந்து நடிக்க ஆரம்பித்தார். அவ்வளோ முத்த காட்சிகளை ஒன்று இவங்க ஒன்று அறிமுகப்படுத்தாங்க ஆரம்ப காலத்தில் வந்து